ஆஹா கல்யாணம் சீரியல்ல கௌதம் பயங்கரமா பிளான் பண்ணி எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை இதுக்கப்புறம் இருக்க விடக்கூடாது, தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ரிசார்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாப்புல. ஸோ இது எதுவுமே தெரியாத ஐஸ்வர்யா ரொம்பவுமே சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கௌதம் அங்கே போயிட்டு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டோம், எங்கே உங்களோட ஆட்கள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்களும் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அதெல்லாம் தெரியாமல் நம்ம மகா சூர்யா இவங்களோட ரொமான்ஸை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட சட்டையை அயன் பண்ணும்பொழுது பட்டன் பிஞ்சிடுது. அது தெரியாமல் சூர்யா எடுத்து போட்டுக்கிறாப்புல. ஸோ நம்ம இந்த சீனை வந்து நிறையா படத்துலையும் பார்த்துருப்போம், சீரியல்லையும் பார்த்துருப்போம். ஸோ அந்த பித்தானை எப்படி தப்பாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போதே அப்படியே தப்பாங்க இல்லையா? ஸோ அதே சீனை தாங்க இப்பயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு ரொமான்ஸ் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. இங்கே ரவுடிங்க எல்லாமே வந்து பிளான் பண்ண பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கௌதமை அடித்து போடுற மாதிரி அடித்து போட்டுட்டு ஐஸ்வர்யாவை கிட்னாப் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வந்து பயங்கரமாக ஒரு சிரிப்பு, அப்பாடா ஒரு பீடை ஒளிஞ்சுதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாப்புல. சித்ரா தேவியோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமாக ஆஸ்கார் அவார்டுக்கு நடிக்கிற மாதிரி வந்து சித்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்வர்யாவை நம்ம சூர்யா எப்படி காப்பாற்ற போகிறாருன்னு.